எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 3வது வசனம். நாம் வாசிக்கவா? தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். தள்ளாடும் முழங்கால்களை பலப்படுத்துங்கள். அப்போ என்ன காரியம்? 2 வசனம் இதில் இருக்குது. தளர்ந்த கைகள், அடுத்தது தள்ளாடும் முழங்கால்கள். ஒன்று என்ன செய்ய வேண்டுமாம்? திடப்படுத்த வேண்டும், அடுத்தது பலப்படுத்த வேண்டும். அப்போ இந்த தள்ளாடும் கால்கள் நான் பார்ப்போமா இருந்தால் கைகள் என்ன செய்யலாம்? தளர்ந்து போகுது, முழங்கால்கள் தள்ளாடும். அப்போ ஆருக்கு இதெல்லாம் நடக்கும்? நாம் எல்லாம் பேசுவோம். யாருக்கு? மனிதர்களாக நாம் எல்லாரும். அது எப்படியான சூழ்நிலை யாருக்கு என்ன நடக்கும்? நீங்கள் பேசுங்க. பலவீனமாக இருக்கிற ஆட்களுக்கு வரும். அடுத்தது வயது முதிர்ந்தவர்களுக்கு வரும். சில பேருக்கு பயத்தினால வரும். உண்மை இல்லையா? பயத்தினால நடுக்கம் வரும், நிற்க முடியாமல் வரும். அப்போ ஒவ்வொருவருக்கும் இது வரும். ஆனால் வேதம் சொல்லுகிறது எப்படியாம்? நீங்கள் கைகளை என்ன செய்யணுமாம்? தளர்ந்த கைகளை திடப்படுத்த வேண்டும். அப்போ எனக்கு பலவீனம் வந்தால் நீங்கள் திடப்படுத்த வேண்டும். உங்களுக்கு பலவீனம் வந்தால், சோர்வு வந்தால் நாங்கள் திடப்படுத்த வேண்டும். வேதம் அப்படித்தானே சொல்லுகிறது. உங்களுக்கு ஒரு வியாதி வந்தால் என்ன செய்யணுமாம்? நீங்கள் மூப்பர்மாரை அழைத்து அவர்கள் உங்களுக்கு என்ன வைத்து ஜெபம் பண்ணுவார்கள். அப்பொழுது என்ன செய்வான்? தளர்ந்த கைகளை திடப்படுத்தப்படும், தள்ளாடும் முழங்கால்கள் பலப்படும். அப்போ நீங்களும் நானும் என்னென்ன காரியத்தினால் நான் சோர்ந்து போகிறோமோ, என்னென்ன காரியங்களிலே நாங்கள் பலப்படுகிறோம் என்று சொல்லி கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இப்போ 11 மணி, எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணுமோ நாம் முடிப்போம். அப்போ கைகளை நாங்கள் என்ன செய்வோம்? எடுக்க வேண்டும். இப்போ நீங்கள் எத்தனை பேர் துதிக்கக்குள்ள நாங்கள் எத்தனை பேர் கண்ணீர் கையை வைத்து நின்றீங்க? எவ்வளோ நேரம் நின்றீங்கன்னா கேள்வி. எத்துவோம் இறக்குவோம், எத்துவோம் இறக்குவோம், இப்படி தான் நடக்கிறோம். ஆனால் உலகத்தில் இருக்கிறாங்க விக்கிரகங்களை கும்புறவன் இப்படியே இருப்பானுங்க. விக்கிரக கும்புறவங்கள் இப்படியே இருப்பாங்க. ஆனால் ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி. ஆனால் அது முடியாத காரியமாக இருக்கிறபடியா? ஏனென்று சொன்னால் விடமாட்டேன். ஏன்னு சொன்னால் நான் கரங்களை உயர்த்துறோம். யாருக்கு நேரம் உயர்த்துறோம்? என்னன்னு சொல்லி உயர்த்துறோம்? நான் சரணாகதி அடைகிறேன், நான் சரணாகதி அடைகிறேன் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக இந்த கரங்களை உயர்த்துறோம். அதான் இப்போ என்ன செய்வோம்? போலீஸ் வரான், ஆமி வந்து சுட போனால் என்ன செய்வோம்? ஏனென்றா நான் சரண்டர். அதே மாதிரி தான் நாங்கள் தேவனுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நான் ஒன்றுமே இல்லை, பலவீனன் ஆண்டவரே, நீ தான் எல்லாம், உமக்கு முன்பாக நான் என்ற ஞானம் இல்லை ஆண்டவரே, என் பலன் இல்லை ஆண்டவரே, எல்லாம் நீர் என்று சொல்லி அவருக்கு முன்பாக கரங்களை உயர்த்துகிறோம். அப்போ இந்த கரங்களை உயர்த்துறதால உங்களுக்கும் எனக்கும் என்ன நடக்கிறது? எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம். வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். இதில் ஆபிரகாம் சொல்லுறான், வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு நேராக என் கையை ஏறெடுக்கிறேன். ஏனென்று சொன்னால் என்ன சந்தர்ப்பத்தில் செய்கிறார்? அவர் யுத்தத்துக்கு போகிறார். யுத்தத்துக்கு போய் இழந்து போனதெல்லாம் மீட்டு கொள்ளுகிறார். அப்போ ஒரு ராஜா வரான், சோதோமின் ராஜா வந்து என்ன செய்கிறார்? ஆபிரகாமை நான் என்ன சொல்கிறேன்ல, ஆபிரகாம் நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். அந்த காலத்தில் யுத்தத்துக்கு போன என்ன செய்வார்கள்? ஜனங்களை சிறைப்பிடிக்கிறது மாத்திரமல்ல, அந்த ஊரை கொள்ளையடித்து அந்த பொக்கிஷங்களை தங்களோட தேசத்துக்கு
அவர்கள் கொண்டு போவார்கள். இதிலேயே அவர் என்ன சோதமின் ராஜா, எனக்கு ஒன்று வேணாப்பா, நான் பிடிபட்டு போயிருந்தேன், நீ வந்து என்னை மீட்டு கொண்டால் நீ எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் எந்த மனிதர்களை மாற்ற நடத்தா பொருள் எல்லாவற்றையும் நீர் கொண்டு போகும். ஆனால் ஆபிரகாம் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் அவர்? ஆபிரகாம் சோதமின் ராஜாவை பார்த்து, வாசிங்க. அதற்கு ஆபிரகாம் சோதமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சையின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றை ஆகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று. அப்போ அவர் சொல்றது என்னன்னு சொன்னால், நான் என்ன செய்வோம், நீ வந்து சோதமின் ராஜா வந்து ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று சொல்லாதபடிக்கு நான் ஒரு திரும்ப கூட சரட்டையை கூட நான் கொண்டு போக மாட்டேன். காரணம் என்னென்று சொன்னால், தேவன் தான் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறவர், ஒரு மனிதன் அல்ல. அதான் சொல்றான், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருக்கு நேராக என் கண்களை கைகளை உயர்த்துகிறேன். அப்ப தேவனுக்கு முன்பாக தான் நாங்கள் கையை உயர்த்த வேண்டும், மனிதனுக்கு முன்பாக அல்ல. நாம் எந்த காரியம் இருந்தாலும் தேவனை நாங்கள் நோக்கி பார்க்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று நான், தேவன் தான் பெரியவர். அல்லேலூயா. அவரிடத்தில் நாம் எல்லாம் உண்டு. அடிக்கடி சொல்கிறேன், என்ன சகலதும் அவருடைய பாதத்துக்கு கீழே என்று வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் அவர் பாதத்தை மாத்திரம் பிடித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த சோதமின் ராஜா என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கணும் என்று சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையும் எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஆனாலும் நான் ஒன்றே ஒன்று செய்வேன், வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு முன்பாக என் கையை உயர்த்துகிறேன். நான் என் கையை உயர்த்துகிறேன். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார், ஆசீர்வதிக்கவில்லையா? ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தாராம்? கொள்ளாமல் போக மாட்டோம். ஆபிரகாம் அதை காணவே இல்லை. விசுவாசத்தினால அந்த அவர் அதை சுதந்திரித்து கொண்டார். ஆபிரகாமுடைய சந்ததியாகிய மற்றவர்கள் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். ஆபிரகாமின் சந்ததியாகிய நீங்களும் நானும் அதை தொடர்ந்து பெற்றுக்கொள்கிறோம். ஏன் என்று சொன்னால், ஆபிரகாம் ஒரு பொருத்தனை பண்ணினான், மனிதன் என்னை ஐஸ்வர்யவானாக்கன் என்று சொல்லாதபடிக்கு நான் தேவனுக்கு முன்பாக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் ஆபிரகாம் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் அவர் கூடாரவாசியாகத்தான் இருந்தார். ஆனால் விசுவாசத்தினாலே அவர் என்ன சொல்றார், பெற்றுக்கொண்டார் எல்லாவற்றையும். தன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி அவர் அது விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டார். அப்போ நீங்களும் நானும் கரங்களை தேவனுக்கு முன்பாக உயர்த்தும் பொழுது அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் வருகிறது. அல்லேலூயா. அப்போ மனிதனுக்கு முன்பாக நம்ம கையேந்தி நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. எங்களுடைய பிரச்சனை, எங்களோட வியாதி, எங்களோட துன்பம், எங்களோட நெருக்கம், எங்களோட தரித்திரம் எதுவாக இருந்தாலும் தேவனை நோக்கி பார்த்து அவருக்கு முன்பாக கரங்களை உயர்த்துவோம். அல்லேலூயா. இன்றைக்கு காலையில் நான் சொன்ன ஆரம்பத்தில் என்ன சொன்னேன், வயது 30 வியாதினால ஆக்களுக்கு வியாதி வரும் என்று சொல்லி. இன்றைய காலையில் எனக்கு மெசேஜ் ஒன்று வந்துச்சு. நான் 18 வயசாக இருக்க கூட எனக்கு ஆள் அனுப்பி கொழும்பில் வேலை எடுத்து தந்தேன். எங்களோட மினிஸ்டர் சொல்லின் செல்வர் என்று சொல்லுவாங்க, செல்லியா ராஜதுரை. இன்றைய காலையில் அவர் மரித்து விட்டார். இன்றைக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோம் என்று சொன்னால், நான் நல்லா இருக்கிறேன் என்று சொன்னால் அவரால் தான். எனக்கு என்றால் மற்றவர்கள் இல்லை, நான் சொல்கிற காரியம் என்றால் அவர் ஆள் அனுப்பி எந்த ஆறாம் கேள்விப்பட்டீங்களோ, ஒரு அமைச்சர் ஆள் அனுப்பி வேலை தருவார். நான் கேட்டு போகல, நான் ஆள் அனுப்பின வேலை தந்தவர். 2 நாளில் 98 வயசில் மரித்து விட்டார். 27ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி பிறந்தவர். இன்றைக்கு அவர் மரித்து விட்டார். இன்றைய பிள்ளைகள் அடித்து சொன்னாங்களே எனக்கு. இப்போ இங்கே பின்னால் இருக்கும்பொழுது தான் வயது 30 இருந்தாலும் அவர் கர்த்தரை அறியாத மனிதனாக இருந்தாலும் சில காரியங்கள் நன்மையும் செய்திருக்கிறாங்க, தீன்மையும் செய்திருக்கிறாங்க. ஆனால் எனக்கு அவர் நன்மை செய்திருக்கிறார். ஸோ அதை விடுவோம் நாங்கள். இப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். ஆபிரகாமை போல நாங்கள் தேவனுக்கு முன்பாக எங்கள் கலகங்களை உயர்த்துறவளாக இருக்க வேண்டும். அதே போல் இன்னொரு சந்தர்ப்பத்தை பார்ப்போமா இருந்தால், யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மோசே தன் கையை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்திய தேசமெங்கும் 3 நாள் காரிருள் உண்டாயிற்று.
3 நாள் மட்டும் ஒருவர் காணவும் இல்லை, ஒருவர் தம்மிடத்தில் இருப்பதை என்னவாம் எழுந்திருக்கவும் இல்லை. ஆனால் என்னவாம் இஸ்ரவேல் புத்திரருக்கோ அது எப்படி இருந்துச்சாம், வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. நீங்களும் நானும் கரங்களை உயர்த்தினா சத்ருவானனுக்கு இருளும் அந்தகாரமுமா இருக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாசல்களிலே என்ன செய்வோமா எப்பொழுதும் வெளிச்சம் உண்டாயிருக்கும். ஏனென்று சொன்னால் நீதியின் சூரியன் உங்களின் மேலே உதித்திருக்கிறது படினாலே நீங்கள் நானும் என்ன செய்ய வேண்டும், தேவனுக்கு முன்பாக கரங்களை நீட்டும் பொழுது இருளும் அந்தகாரங்களும் எங்களை விட்டு அகன்று போய் உங்களுடைய வீட்டிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலே அந்த வெளிச்சம் வாசலிலே நிற்கும். ஹல்லேலூயா. நாம் வேதத்தில் பார்ப்போமா இருந்தால் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வரும்பொழுது என்ன நடந்தால் மிகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பமாக இருந்தது. அவர்களுக்கு அது எப்படி இருந்துச்சாம், இருளும் அந்தகாரமுமாக இருந்தது எகிப்தியருக்கு. ஆனால் இவர்கள் பாதுகாப்பாக வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக இருந்தது, மிகஸ்தம்பம் இருந்தது, எதிரி கிட்ட நெருங்கப்படாதபடி கர்த்தர் பார்த்து கொண்டார். அதுபோல நீங்களும் நானும் இந்த மோசையை போல, கர்த்தருடைய ஊழியக்கான மோசையை போல கரங்களை உயர்த்தும் பொழுது அது எப்படி இருக்காமே எகிப்தியருக்கு அது ஜனங்கள் எகிப்தியர் கண்களில் கிடைக்கும்படி அவர் மோசே என்பவன் மோசே தன் கையை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசமெங்கு 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. எழுந்திருக்கும் அவர்கள் ஒருவர் காணவே அவ்வளவு இருட்டு, கும்மிருட்டு என்று சொல்லுவாங்க. எத்தனை சொல்லிடுறீங்க அப்படி கும்மிருட்டு என்று சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க, அந்த இருட்டு மாதிரி இருந்திருக்கு. ஆனால் எகிப்தில் என்ன சொல்லுவான், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் புத்திரருக்கு முன்பாக என்னவாம் அந்த வாசஸ்தலங்களே வெளிச்சம் இருந்தது. அப்போ அந்த இருள் அகன்று நாம் வெளிச்சத்தை காண வேண்டும். ஹல்லேலூயா. என்ன அந்த கிறிஸ்மஸ் நாளில் எல்லா இடம் என்ன சொல்லுவாங்க, வெளிச்சம், எல்லா இடமும் லைட் போட்டு இருப்பாங்க, அந்த இருள் அகன்று போகிறோடைய. ஹல்லேலூயா. கிறிஸ்மஸுக்கு மாத்திரம் நமக்கு வெளிச்சம் பெற தேவையில்லை, நித்தமும் நீதியின் சூரியன் உங்கள் மேல் என்மேல் உதிக்க வேண்டும். நீதியின் சூரியன் உங்கள் மேல் என்மேல் உதிக்க வேண்டும். நாம் செய்ய வேண்டிய காரியம் கரங்களை உயர்த்த வேண்டும், கரங்களை உயர்த்த வேண்டும். விடும் பொழுது உங்களோட வீட்டிலே எந்த இருளும் அந்தகாரமும் உங்களை சூழ்ந்து கொள்வதும் இல்லை, நெருங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. அதே மாதிரி 14:21 எடுத்து வாசிப்போமா இருந்தால், மோசே தன் கையை யாத்ராவும் 14 மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிரிந்து போயிற்று. ஆமென். பாருங்க, மோசே என்ன செய்றார், செங்கடல் முன்பாக வருகிறது. ஆனால் கர்த்தர் என்ன செய்யறன்னு சொன்னால், இவர்கள் போகிற பிரியான தூரம் கொஞ்சம் தூரம் தான் இருந்தது. ஆனாலும் இவர்கள் வரும்பொழுது எகிப்திலிருந்து அவர்கள் அடிமைத்தளத்தில் வெளிக்கிட்டு வரும்பொழுது கர்த்தர் செங்கடலை ஊரை சுற்றித்தான் கொண்டு வாரார். ஏனென்று சொன்னால் கிட்டடி வழி இருந்தாலும் அந்த இடங்களிலே யுத்தத்தை கண்டால் இந்த மக்கள் என்ன செய்வார்கள், சோர்ந்து போவார்கள் என்று சொல்லி கர்த்தர் இந்த வழியாக கொண்டு வருகிறார். வரும்பொழுது உலகத்து கண்களுக்கு முன்பாக என்ன நடக்கிறது சொன்னால், செங்கடல் நிற்கிறது, செங்கடல் தடையாக நிற்கிறது. அப்போ உங்களோட வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் செங்கடல் வரும், ஜோர்தான் புரண்டு வரும், எல்லாம் வரும். ஆனால் நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும், கரங்களை உயர்த்த வேண்டும். அப்போ செங்கடல் வாழ்க்கையில் வருமா வராதா? ஆறு எகிப்தியரை கொண்டு வந்தது, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தது யாரு? தேவன். தேவன் கொண்டு வாரார். வரும்பொழுது தடையா வருகிறது, பின்தொடர்ந்து வருகிறது யாரு? பார்வோனும் சேனையும் வந்து கொண்டே இருக்கிறது. இவர்கள் என்ன சொல்றாங்க, நான் பேசாம அங்கானே இருந்தனாங்க, விட்டுருக்கலாமே, இப்ப இங்கே சிவந்த சமுத்திரம் பின்னால என்று சொல்லி முறுமுறுக்கிறாங்க. இன்றைக்கும் அப்படித்தான். நாங்கள் எத்தனை பேர் கர்த்தர் எவ்வளவு நன்மை செய்திருப்பார், பலத்த அற்புதங்கள் உங்களோட வாழ்க்கையில் செய்திருப்பார். எகிப்தியருக்கு செய்த பாதைகள், எகிப்தியருக்கு முன்பாக கர்த்தர் செய்த காரியங்களை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டாலும்
அவர்கள் என்ன செய்கிறார்கள்? முறுமுறுக்கிறார். பேசாமல் என்ன விட்டு இருக்கலாம் இருப்பான். இருக்கிற சாப்பிடுறது நிம்மதியாக இருந்திருப்பேன். இப்போ சில பேர் இப்படி தான் சொல்கிறேன், பேசாமல் வந்து இருக்கலாமான்னு சொல்லி. ஆனாலும் வந்து நெருக்கத்திலே வந்தாலும் அவர்கள் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். ஹல்லேலூயா. அந்த நெருக்கத்திலே மோசேயை நெருக்கும் பொழுது மோசே என்ன செய்கிறான்? தேவன் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னத்தை முறையிடுறது? ஒன்றுமே இல்லை, உன் கரத்தை நீட்டு. கொலை எங்கே நீட்ட சொல்கிறார்? சமுத்திரத்தை நோக்கி நின்றுட்டு. இப்போ நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, சிவந்த சமுத்திரம் வரலாம், ஜோர்தான் புரண்டு வரலாம், எதிரி எங்களை பின்தொடர்ந்து வரலாம், வந்தாலும் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, நாங்கள் கரங்களை நீட்ட வேண்டும். கரங்களை நீட்டும் பொழுது எல்லாம் பிரிந்து போவோம். அவர் எப்படியா வேதம் சொல்கிறது? மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து வாசிப்பா அந்த உண்டுமா 14:21. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஆமென். இப்ப பாருங்க, சிவந்த சமுத்திரம் எப்படி வறண்டு போக பண்ணினார். அவர் வெட்டாந்தரையிலே நடப்பது போல நடந்து கடந்து போனார்கள். அதே நேரம் இவர்கள் போயிட்டார் என்று சொல்லி எதிரியும் அதுக்குள்ளே போனான். அவர்கள் என்ன செய்யலாம்? அதுக்குள்ளேயே மாண்டு போனார்கள். ஹல்லேலூயா. இங்கே நான் நேரத்தோட பார்த்தபடி அவர்களுக்கு அது இருளும் அந்தகாரமாக இருந்தது. எகிப்தியருக்கும் அது, இஸ்ரவேலருக்கும் அது வாசலிலே வெளிச்சம் இருந்தது. இங்கே பாப்பமா இருந்தால் இவர்கள் கரங்களை உயர்த்தும் பொழுது அவன் மாண்டு போறார். இவர்கள் வெட்டாந்தரையிலே நடந்து போகிற வண்ணமாக நடந்து போனார்கள். காரணம் என்ன? கரங்களை நீட்டினான். ஹல்லேலூயா. கரங்களை நீட்டும் பொழுது அவர்கள் சொல்லுவாங்க ஹல்லேலூயா. அதான் ஒரு பாடல் ஒன்று ஜிபக் மசாட பாட்டு இருக்கு. இஷ்டவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். ஹல்லேலூயா. அவரே எங்கள் தேவன். அவர் செங்கடலை வந்தாலும் சரி, எந்த மலை போல பிரச்சனை இருந்தாலும் எல்லாவற்றையுமே மலைகளை நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவார். ஹல்லேலூயா. மலை போற வார பிரச்சனை எல்லாம் கர்த்தர் ஒரே நொடியில் எப்படி எங்களை என்ன சொல்லுவாங்க? புதிதும் கூர்மை உள்ள பற்கள் உள்ள யந்திரமாக எங்களை மாற்றுவார் கர்த்தர். ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக கரங்களை உயர்த்துவோமா இருந்தால், தேவனுக்கு முன்பாக கரங்களை நீட்டுவோமா இருந்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால், செங்கடல் பிளந்து போகும். ஹல்லேலூயா. ஜோர்தான் என்ன செய்யுமாம்? பின்னிட்டு போகும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில், என்னோட வாழ்க்கை அற்புதம் செய்ய வேண்டுமா? கரங்களை நீட்ட வேண்டும். யாருக்கு முன்பாக நீட்ட வேண்டும்? ஐயா என்று சொல்லி மனிதருக்கு முன்பாக நான் நீட்ட வேண்டாம், தேவனுக்கு முன்பாக நீட்ட வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் எங்களை பார்க்கிறவராக இருக்க. ஏன்னா அவர் தான் தேவன் தான் ஐஸ்வர்ய சம்பன்னர். அதே மாதிரி தேவன் தான் விடுதலையின் நாயகர். ஹல்லேலூயா. அப்ப உங்களுக்கும் எனக்கும் விடுதலை தர அவர் ஒரு வாழ மாத்திரம்தான் முடியும். ஹல்லேலூயா. மனிதனாலே கூடாதது, ஆனால் தேவன் ஒரு நாள் எல்லாம் கூடும். அப்ப மோசேயை போல நீங்கள் நானும் கரங்களை நீட்டுறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப நீங்கள் நானும் பார்த்தோம், பரலோக தேவனை நோக்கி எப்பொழுதும் கரங்களை உயர்த்துறவர்களாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப கரங்களை உயர்த்துற நேரத்தில் நமக்கு கரங்களை மட்டுமா உயர்த்த வேண்டும்? முதல் என்ன செய்யணுமா? இருதயத்தை நாங்கள் நேராக்க வேண்டும். முதல் தட்டி எல்லாத்தையும் சுத்தமாக்கணும் இருதயத்தில். ஹல்லேலூயா. கரல் பிடிச்சிருக்கும், துரு பிடிச்சி போயிருக்கும், அதுக்குள்ள அசுத்தம் இருக்கும், எல்லாம் இருக்கும். நம்முடைய இருதயத்தை நேராக்கி நாங்கள் கரங்களை நீட்ட வேண்டும். ஹல்லேலூயா. இருதயத்துக்குள்ள கசப்பும் எல்லாம் பொறாமை எரிச்சல் எல்லாம் வச்சு போட்டு நாங்கள் கரங்களை நீட்டினாலும் ஒன்றுமே நடக்காது. ஒன்றுமே நடக்காது. எங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக நாங்கள் திருப்ப வேண்டும். ஹல்லேலூயா. திரும்பொழுதுதான் செங்கடலும் பிளக்க வரும். உங்கள் வீட்டிலே, உங்கள் வாசலிலே வெளிச்சம் உதிக்க வேண்டுமா இருந்தால் நீங்கள் நானும் கரங்களை தேவனுக்கு முன்பாக உயர்த்துறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்று சொன்னால் யாத்திரம் 17:11 எடுத்து வாசிப்போம். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். யுத்தம் நடக்கிறது, அமலேக்கியரோட யுத்தம் நடக்கிறது. இங்கே 2 யோசுவா என்ன செய்கிறா? யுத்தம் பண்ணுகிறான். யுத்தம் பண்ணும்போது மோசே அவருக்கு தான் கையில் கோலும் இருக்குது, கத்திராமே அவருக்கு கொடுத்துக்க, நீ கையை நீட்டு செங்கடல் பிளக்கும். ஹல்லேலூயா. அடி கண்மலையிலிருந்து
தண்ணீர் வரும். அப்போ எல்லாம் ஒரு கருத்தில் கத்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ கத்தர் உங்களுக்கும் எனக்கும் அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறாரா இல்லையா? தந்திருக்கிறார். அப்போ நாங்கள் நீ மோசே எப்படி மோசையோட கத்தர் எப்படி பேசினாராம்? முகமுகமாக ஒரு சிநேகிதனை போல கத்தர் மோசையோடு பேசினார். அப்போ நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமாக இருந்து எங்கள் இருதயத்தை அவருக்கு நேராக நாங்கள் கொண்டு போய் வைத்து அவருக்கான ஜெபம் பண்ணும் பொழுது, இருதயத்தை நான் நேராக்கும் பொழுது கத்தர் உங்களுடைய என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அப்போ இவர் கரங்களை உயர்த்துறாள் தானே. மலையில் போயிட்டார், நீ கிழக்கிறண்டு யுத்தம் பண்ணப்பா, நான் மேலேக்கு இருக்கிறேன் போய் கரங்களை உயர்த்தி கொண்டு நிற்கிறார் மோசே. அப்போ மோசே கரங்களை உயர்த்தும் பொழுது கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அந்த கை தாழ விழுகையில் என்ன நடந்தது? அமலேக்கு என்ன அம்மோனியருக்கு வந்துட்டீங்க. அமலேக்கியர் மேற்கொண்டார்கள். அப்ப நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? எதிரி நெருங்காதபடி கரங்களை உயர்த்தியிருக்க வேண்டும். கரங்கள் எப்போ தாழ விழுகுதோ எதிரி உங்களையும் என்னை மேற்கொள்ளுவான், எதிரி மேற்கொள்ளுவான். அப்போ அவருக்கு அந்த நேரத்தில் என்ன நடக்கிறது? சோர்ந்து போகும்பொழுது கன நேரம் கையை வச்சு கொண்டு இருக்கலார். 2 பேர் ஓடி வராங்க. அவரோட இருக்கிற உடன் ஊழியக்காரர்கள் 2 பேர் ஓடி வந்து என்ன செய்கிறாங்க? ஆறும் ஊரும் வந்து என்ன செய்கிறாங்க? கரங்களை பிடித்து தாங்கினார்கள். எப்படி தாங்கினார்களாம்? அடிக்கடி இந்த ஊழியக்காரர்கள் போட்டு காட்டுவாங்க. இங்கே ஒரு கதிரையை போட்டு அவரை இருக்க வச்சு 2 கையையும் பிடிச்சு கொண்டே இருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது என்ன நடக்கிறது? மோசேயின் கைகள் அசந்து போயிட்டு அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவர் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. அப்பொழுது என்ன நடக்கிறது? யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். அப்போ 2 காரியத்தில் நாம் எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மோசே கர்த்தரால் அழைக்கப்பட்டவன், அழைத்து வரப்பட்டவன். அவர் வந்து என்ன செய்கிறார்? மலையில் உச்சியில் இருக்கிறார். அவரோட உண்மையான அவரோடு எப்பொழுதும் மோசையை விட்டு ஆண்டு போகாத மனிதனாகிய யோசுவா கர்த்தருடைய யுத்தத்தை அவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். அப்பொழுது என்ன நடக்கிறது? இவர் கைகள் ஏறெடுத்துக்கு பொழுது அந்த ஜெயம் எடுக்கிறார்கள் அமலேக்கியருக்கு முன்பாக. ஆனால் இந்த கைகள் சோர்ந்த பொழுது எதிரி அவரை மேற்கொள்கிறார்கள். அந்நேரம் அவர்களுடைய ஊழியக்காரர்கள் ஓடி வந்து என்ன செய்கிறார்கள்? அவருடைய கரங்களை தாங்கினார்கள். அப்பொழுது என்ன நடக்கிறது? யோசுவா அமலேக்கே அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். அப்ப எதிரி அமலேக்கியா இருந்தாலும் மோபாபியரா இருந்தாலும் எகிப்தியரா இருந்தாலும் முறியடிக்க வேண்டுமா இருந்தால் ஒரு மனிதனாலே மாத்திரமல்ல, கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாருமாக தாங்கி கரங்களை பலப்படுத்தும் பொழுது கர்த்தருடைய ஊழியம், கர்த்தருடைய யுத்தம் தடையின்றி நடைபெறும். அப்ப என்ன செய்ய வேண்டும்? தேவ ஜனமாகிய நீங்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்துறவர்களாகவும் ஊழியக்காரர்கள் 30 கரங்களை நீங்கள் தாங்கி பிடிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக எனக்காக யுத்தம் பண்ணுவார். ஜெய கிறிஸ்து எங்களோட கூட வந்து ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. நாம் சும்மா கதைக்கிற மாத்திரம் இல்லை, கரங்களை உயர்த்த வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கி எத்தனை பேர் 9:30 மணிக்கு ஆலயத்துக்கு வந்தீங்க? எத்தனை பேர் 10 ஆளுக்கு வந்தீங்க? 10 மணிக்கு வந்தீங்க? கிழமையில் ஒரு நாள் தேவ சமூகத்துக்கு நேரத்துக்கு வாங்க. தேவ சமூகத்துக்கு நேரத்துக்கு வாங்க. தேவனுடைய ஊழியத்தை செய்கிறேன்னு சொன்னால் சும்மா வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்தோம், திருவிருந்து எடுத்தோம், வார்த்தையை கேட்டோம் இல்லை. தேவ சமூகத்துக்கு நேரத்துக்கு எவ்வளோ நேரம் தேவனுக்கு நேரத்தை கொடுக்குறீங்க? உங்களை பார்த்து தான் உங்களை பிள்ளைகள் வளரும். நான் எவ்வளவுக்கு கர்த்தருக்காக இந்த நேரம் எங்கள் செலவை கொடுக்குறோமோ அதே போல் அப்பா அம்மா செய்கிறாங்க, நாங்கள் செய்ய பிள்ளை நினைக்கும். அப்பா அம்மா தான் எல்லாவற்றுக்கும் முன்மாதிரியாக குடும்பத்துக்கு இருக்க வேண்டும். எல்லாரும் நேரத்துக்கு வாங்க ஆலயத்துக்கு. அப்போ உங்களை பார்த்து உங்களை பிள்ளை அப்புறம் கொஞ்ச நாள் அப்புறம் பிள்ளை வரலை, பிள்ளைய ஒன்றும் செய்யலைன்னு சொன்னால் இல்லை, அது உங்களெலாம் பிள்ளை. தாய் தகப்பன் எப்படி நீங்கள் வாழ்கிறீங்க, எப்படி என்ன செய்கிறீங்கன்னு சொல்லியிருக்கலாம். தற்செயலாக இருந்து போட்டு ஒரு நாளைக்கு பிந்தி வாரம் பிரச்சனை இல்லை. அநேகம் பேர் இங்கே டெய்லியே பிந்தி தான் வாரீங்க. அநேகம் பேர் ஒவ்வொரு நாளும் பிந்தி கொண்டு தான் வாரீங்க. பொருத்தனை பண்ணுங்க. புதிய வருஷத்துல இருந்தால் நான் 9:30 மணிக்கு இந்த ஆலயத்துக்கு வந்து நிற்பேன். நான் வரேன். எத்தனை பேர் சொல்லுங்க வரப்போகிறேன் 9:30? ஒரே ஒரு கை ரீனாக்கு கரங்களை தட்டி காத்து நன்றி செலுத்துவோம்.
நான் மற்றவரில் நான் மாறவே மாட்டேன், நான் அப்படியே இருப்பேன். என்னன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. செங்கடல் வரும், ஜோர்தான் புரண்டு வரும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நேராக கரங்களை உயர்த்துங்க, நேரத்துக்கு ஆலயத்துக்கு வாங்க. ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் ஆசீர்வாதம் உங்களுக்கு தான், எனக்கு இல்லை. கர்த்தரை தேடினால் ஆசீர்வாதம் நன்மை உங்களுக்கு தான். ஹல்லேலூயா. அப்போ அவர் என்ன செய்தான்? சோர்ந்து போகிற கைகளை நீங்கள் நானும் பலப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஊழியம் ஒருவருடைய இல்லை, எல்லாருடையதான் ஊழியம். சபையும் ஒருவருடையது இல்லை, எல்லாருக்குடையது சபை. ஒரு மனிதனாலே சபையையும் கட்ட முடியாது, ஊழியத்தையும் நடப்பிக்க முடியாது. கர்த்தர் தலைமுறையாக உருவாக்குற தேவன், உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு, அவர் உருவாக்குறவர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பேரும் ஒரு தலைமுறை கடந்து போனாலும் அடுத்த தலைமுறையை கர்த்தர் உருவாக்குறவர். கர்த்தர் வருவரும் சபைகள் நடந்து கொண்டே இருக்கும், ஊழியம் தடையின்றி நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் நான் செய்யணும், ஜபிக்கிற மக்களாக, மற்றவர்களை தாங்குகிறவர்களாக, பலப்படுத்துகிற மக்களாக நீங்கள் நானும் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ இவர்கள் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? வாரார்கள். அதே போல் நெகேமியாவுக்கு எடுத்துக்கொள்வோம். நெகேமியா 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நெகேமியா 6:9. நீங்கள் கிதியா போனால் கிதியா முடிக்கலாம். அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கைகள் சலித்து போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும். ஆமாம். இதில் பாப்பமா இருந்தால் அலங்கம் முடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தூக்கித்து அழுது ஜெபம் பண்ணி ராஜாட கண்களில் தயவு கிடைக்க பண்ணி அவர் கர்த்தருடைய ஆலயத்தையும் அலங்கத்தையும் கட்டும்படியாக நெகேமியா எருசலேமுக்கு வருகிறார். வந்து கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படியாக அவர் வேலையை ஆயத்தம் பண்ணும் பொழுது சம்பலாத்தும் தொபியாவும் என்ன செய்கிறார்கள்? ஒருவருக்கும் தெரியாது போல கதை ஒன்றும். சரி, நான் சொல்கிறேன். என்ன பாஸ்டர், என்ன பாஸ்டர்? அப்போ சம்பலாத்தும் தொபியாவும் என்ன செய்கிறார்கள்? தடை பண்ணுறதுக்காக கன விஷயத்தை செய்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அலங்கம் கட்டப்படக்கூடாது, தேவனுடைய ஆலயம் கட்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் தடை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளோ காரியங்களை செய்கிறார்கள். கடைசியாக இந்த ஊழியக்காரனாய் இந்த நெகேமியா, கர்த்தருடைய ஊழியக்காரன் நெகேமியாவை அவர்கள் கொலை செய்யும்படியாக அவர்கள் கன காரியங்களை செய்கிறார்கள். அதில் ஒரு செய்கிறார்கள் என்னவாம்? 2ஆம் வசனத்தை வாசிப்பதில், நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பல்லாத்தும் கேஷும் ஆள் அனுப்பி நாம் ஓனா பள்ளத்தாக்குக்கு இருக்கிற கிராமம் ஒன்றில் ஒருவருக்கொருவர் கண்டு பேசுவோம் வாருங்கள் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். பாருங்க, அவர்கள் ஊழியக்காரனுக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். ஆனால் இவர் என்ன சொல்றான்? தேவனோட கூட இருந்தபடியால், அவர்கள் செய்கிற இந்த துரு ஆலோசனை அறிந்தபடினால் அவன் கர்த்தருடைய வேலை தடைப்படக்கூடாது, அதனால எனக்கு வேலை இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாண்டா? அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்துக்கு வருகிறதுனால் அது மினக்கட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னார். நீங்கள் நான் என்ன செய்கிறோம்? நேரத்தை கடிச்சு கொண்டு இருக்கிறோம். நீங்கள் நான் என்ன செய்கிறோம்? பெரிய எல்லாம் இங்கே இருக்கிறீங்க எல்லாரும். நீங்கள் நான் என்ன செய்கிறோம்? பெரிய வேலையை நாங்கள் செய்கிறோம். அதனால இந்த வேலையை நாங்கள் விட்டு வரக்கூடாது, நான் வரவே மாட்டேன் என்று சொல்லி போட்டு அவன் சொல்கிறான். இப்படி சொல்லும் பொழுது என்ன, நான் சோர்ந்து போயிடுவேன். அதனால ஆண்டவரே, எந்த வேலை தடைப்படாமல் இருக்கிறதுக்கு என் கைகளை 9ஆம் வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது, என் கைகளை அந்த வேலை நடந்தேறும்படிக்கு எங்கள் கைகள் சலித்துப்போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போம் என்று சொல்லி அவர்கள் எல்லோரும் எங்களை பயமுறுத்த பார்க்கிறார்கள். அப்போ பயம் வரும் பொழுது கைகள் என்ன செய்யுமாம்? சோர்ந்து போகும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பயமுறுத்த பார்க்கிறார்கள். அதனால் தேவனே, என் கைகளை நீர்
திடப்படுத்தும். ஹalleluya. அப்ப நாங்கள் பெரிய வேலையை செய்கிறவர்களினாலே நீங்கள் நானும் எங்களுடைய கைகள் திடப்படுத்தப்பட வேண்டும். எங்கள் கைகள் எப்பொழுதும் உயர்ந்திருக்க வேண்டும். அப்போ நீங்கள் நான் என்ன சொல்லணும்? தேவனிடத்தை சொல்லணும், கர்த்தாவே, இந்த சோர்ந்து போனவனை, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்குற தேவன் அல்லவா நீர் ஆண்டவரே. தளர்ந்து போன கைகளை ஆண்டவரே சுவாமி பலப்படுத்துகிறவரை நீல ஆண்டவரே, என் கைகளை பலப்படுத்தும், என் கைகளை பலப்படுத்தும் ஆண்டவர் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். யோபு எடுத்து வாசிப்போம். யோபு 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 3ஆம் வசனத்தை வாசிப்போம். 4:3. இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை திடப்படுத்தினீர். முதல் அதிகாரத்தை 25-26 வாசிப்போம். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. யோபு சொல்றான், நான் என்னென்ன காரியத்துக்கு பயந்தனோ அந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நான் அஞ்சினது எனக்கு வந்தது. நான் அஞ்சினது எனக்கு வந்தது. எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, ஆறுதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. யோபு சொல்றான், யோபு எப்படி சொல்றார்? எனக்கு தத்தளிப்பு தான் நேரிட்டது, எனக்கு ஆறுதலும் இல்லை, சுகமும் இல்லை, அமைதலும் இல்லை, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. இதில் 2 காரியம் நீங்கள் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த காரியத்தை குறித்து நீங்கள் நானும் பயப்படவே கூடாது. இந்த யோபுக்கு நடுக பயம் என்ன சொல்கிறது? இந்த பிள்ளைகள் பாவம் செய்திருவாங்களோ என்று சொல்லி பயத்தில் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு என்ன செய்கிறார்? பாவ நிவர்த்தி அவர் செய்கிறது. அப்போ ஏன் என்ன சொன்னால், அந்த பாவம் எனக்குள்ளே வந்துடக்கூடாது, இந்த பிரச்சனைகள் உடைய குடும்பத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி பயப்படுறார். ஆனால் இப்போ அவருக்கு அந்த பிரச்சனை வந்து விட்டது. அதனால் இப்போ அவர் அங்கலாய்க்கிறார். அதே நேரம் அவர் சொல்கிறார், இன்னொரு ஆள் வந்து சொல்கிறார், நண்பர்கள் சொல்கிறார், இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை திடப்படுத்தினீர். அப்போ இந்த மனுஷன் அநேகம் பேருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை அவர் திடப்படுத்தினார். அப்போ எப்படி திடப்படுத்தினாராம்? 4ஆம் வசனம், விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடும் முழங்கால்களை நீர் பலப்படுத்தினீர். அப்ப விழுகிறவனை எப்படியாம்? கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யலாம்? அது பலப்படுத்தினது, நிற்க பண்ணுகிறது. தள்ளாடும் முழங்கால்களை அது பலப்படுத்துறது. காரணம் என்ன? அது கர்த்தருடைய வார்த்தை. அப்ப கர்த்தருடைய வார்த்தை எங்க இருக்கிறது? தேடி நீங்கள் நானும் வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு என்னோடு ஒவ்வொரு நாளும் பேசுவார். அந்த வார்த்தை உங்களை என்னையும் பலப்படுத்துறது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் புத்தி சொல்லவும் இளைத்த கைகளை திடப்படுத்தும்படியாகவும் கர்த்தர் உதவி செய்வார். அந்த வார்த்தை உங்களுக்கு இருக்கும் பொழுது நீங்கள் பலப்படுத்துகிற மாத்திரமல்ல, மற்றவர்களை நீங்கள் பலப்படுத்துகிறவர்களாக, மற்றவர்கள் கால்களை திடப்படுத்துகிறவர்களாக நீங்கள் இருப்பீங்க. இந்த தள்ளாடு முழங்கால்களை எல்லாம் என்ன செய்யுமாம்? அது பலப்படுத்தும். காரணம் என்ன? அது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயும் எப்பொழுதும் அந்த வார்த்தை இருக்க வேண்டும். அந்த வார்த்தை இருந்தால்தான் நீங்கள் பலப்பட்ட மாத்திரமல்ல, மற்றவர்களையும் பலப்படுத்த முடியும். இப்போ நாம் என்னோட ஒரு ஆள் வந்து சொல்கிறது, எனக்கு இப்படி வியாதியாக இருக்குது, பலவீனமாக இருக்குன்னு சொன்னால், ஓமப்பா எனக்குமா இதே பிரச்சனை இருக்குது அப்படியா சொல்லுவீங்க? என்ன செய்வீங்க நீங்கள்? நாம் வார்த்தையினால் அவனை நாங்கள் பலப்படுத்த வேண்டும். வார்த்தையினால் அவரை நிற்க பண்ண வேணும். பிரச்சனை வாரவன்ட்டு நம்மளோட பிரச்சனையை சொன்னால் அவன் ஓடிடுவான். பிரச்சனையே நாம் ஊழியம் செய்கிறவர்கள் பிரச்சனையை நாம் மாற்றி சொல்ல வேணும், அங்கே சொல்ல வேணும். நானே இங்கே இருந்தோடு எனக்கு இயலாது, அங்கே நோவுது இங்கே நோவுதுன்னு சொல்லி கொண்டு இருந்தால் இவன்ட்டு ஆற வர போகிறான்னு சொல்லி அவன் துண்டக்கான துணியாக காணவண்டு போயிடுவான். நீங்களும் நானும் வார்த்தையினாலும் சரி செயலினாலும் சரி மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக ஊழியக்காரர்கள், மூப்பர்மார், விசுவாசிகள் நீங்கள் நானும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய வாயிலிருந்து என்னோடய வாயிலிருந்து புறப்புற அந்த வார்த்தை மற்றவர்கள் எழுந்திருக்க பண்ணும். ஹல்லேலூயா. இந்த சோர்ந்து போன கைகளை என்ன செய்யும்? அது திடப்படுத்தும். முழங்கால்களை அது பலப்படுத்துகிறதா இருக்கவும். அதனால் நீங்கள் நான் என்ன செய்யணும்? பலப்படுத்த வேண்டும். அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்? உன் சகோதரனை நீ அப்படி தான் சொல்லணும். நீ முதல் பலப்படப்பா, அதுக்கப்புறம் உன் சகோதரனை நீ பலப்படுத்து, அவனுக்கு நன்மை செய். முதல் நீங்கள் நானும் பலன் உள்ளவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. பிசாசு ஆரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ அவனுக்கு வேலை நல்லா இருந்தவன்டா, நீதியாக நடந்தவன்டா, நியாயமாக நடந்தவன் சொன்னால் அவன்
நம்மளுக்குள்ளே சொரிஞ்சு பார்ப்பான். இந்த யோபு என்ன சொல்ல, தேவனுக்கு பிரியமுள்ள மனுஷனாக இருந்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறா என்றால், சாத்தான் கர்த்தரை பிரயோகமா பூமியை உழவி சுற்றி திரிந்து வருகிறேன். உடனே ஆண்டவர் கேட்கிறேன், என் தாசனாய யோவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மாக்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விரோதமாய் அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று கர்த்தர் யோபை கொடுத்து சாட்சி கொடுத்தார். அவன் வந்துட்டு சொறிவான். அப்போ நீங்களும் நானும் தேவனை பிரியமாக சாட்சியாக இருந்தால் வரும் சோதனை வரும். அப்போ உங்களுக்குள்ள எனக்குள்ளே வார்த்தை இருந்தால் நீங்கள் நான் பிளப்படுறத மாத்திரம் இல்லை, மற்றவர்களை நீங்கள் நானும் பிளப்படுத்துகிறவர்களாக நாங்கள் இருப்போம். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தையினால நாங்கள் செய்கிறோம் மாத்திரமல்ல, இந்த கைகளை நாங்கள் நெகிழ விடவே கூடாது. எடுத்து வாசிப்போம். 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 நாளாகமும் 15 7வது வசனம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். ஏன் நான் முதல் வசனம் பார்ப்பேன், 5ஆம் வசனம் சொல்லுகிறோம், அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்குள்ளும் உள்ளே வருகிறவர்களுக்குள்ளும் சமாதானம் இல்லை. தேசங்களில் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி உண்டாயிற்று. ஜாதியை ஜாதியும் பட்டணத்தை பட்டணமும் நொறுக்கினது. தேவன் அவளை சகலவித இடுக்கத்தினாலும் கலங்க பண்ணினார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமலும் திடங்கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. அப்ப நீங்களும் நானும் சோதனை வரலாம், ஹல்லேலூயா, அமளி வரலாம், யுத்தம் வரலாம். ஆனாலும் எங்கள் கைகளை நாங்கள் நெகிழ விடாமல் நாங்கள் திடங்கொள்ள வேண்டும். எங்கட கிரியைக்கு தக்க பலன் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. அப்போ தேவனுக்காக நாங்கள் படுற பிரியாசம் ஒவ்வொன்றையும் கர்த்தர் பார்க்கிறார். அந்த கிரியைக்கு தக்க பலன் உண்டு. அப்போ என்ன செய்ய வேணும்? 9:30 மணிக்கு வர வேண்டும். 9:30 மணிக்கு வர வேண்டும். ஜெப கூட்டத்துக்கு வர வேண்டும். எதென்றாலும் முதல் நாங்கள் எங்கட கை நீட்டப்பட வேண்டும். காசுக்காக இல்லை, தேவனுக்கு முன்பாக. இப்போ சொல்லுங்க, அப்போ எத்தனை பேர் வர போகிறீங்க? 9:30 மணிக்கு 6:30 என்ன 4-5 கை வருகிறது. ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் உங்களுடைய கிரியைக்கு தக்க பலன் உண்டு. கர்த்தரை தேடினேன், அவர் என்னை எல்லா இடுக்கண்களுக்கும் இன்னல்களுக்கும் விடுதலையாக்கி என்னை ரட்சித்தார். ஹல்லேலூயா. கர்த்தரை தேட வேண்டும். ஆமென். நித்தமும் தேட வேண்டும். ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் மாதத்துக்கு கிழமையில் ஒரு நாள் இல்லை, மாதத்துக்கு ஒரு நாள் இல்லை, நித்தமும் தேவனை தேட வேண்டும். நித்தமும் தேவனை தேட வேண்டும். அவர் எங்களுடைய கூக்குரலை கேட்டு விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறபடினால் தேவனை நீங்கள் நித்தமும் தேட வேண்டும். சபை கூடுதல் முக்கியம். ஹல்லேலூயா. இப்போ நான் இருக்கிறேன், நான் சபைக்கு வரல, நான் வீட்டை இருக்கிறேன், எனக்கு நடந்தது, நான் மறித்து போயிட்டேன். எவன் வரும் அடக்கமான அரங்கமனு? யார் வருவான்? சபை முக்கியம். நன்மை தீமை வியாதி பிளவினை எதாக இருந்தாலும் சொந்த பந்தத்தை விட ஜபிக்கிற மக்களை நமக்கு தேவை. அது எப்படி ஜபிக்கிறவங்க வேணும்? பாரப்பட்டு ஜபிக்கிற மக்கள் நமக்கு தேவை. அப்போ சபை கூடுதல் எங்களுக்கு முக்கியமாக இருக்கிறது. அப்போ நாங்கள் இந்த கைகளை நாங்கள் நெகிழ விடாமல் இருக்கணும். ஏனென்றால் எங்கள் கைகள் எங்கள் கிரியைகளுக்கு தக்க பலன் உண்டு. அதனால் என்ன செய்ய வேணுமா? புருஷர்கள் என்ன செய்ய வேணுமா? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 2:8. அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். எப்படி இருக்கணுமா புருஷர்கள்? கோபமும் தர்க்கம் இல்லாமல். அப்போ இதை என்று சொன்னால் இந்த புருஷர் மாதிரி இதில் இருக்குது போல. சௌரி சிரிக்க விட, நீங்கள் நல்லாக்கள் இல்லை. ஆனால் வேதம் சொல்கிற எப்படியா? புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும். அப்போ ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் உங்கள் கைகளை எப்படியா? பரிசுத்தமான கைகளை
உயர்த்தி எல்லா இடத்தையும் ஜெபம் பண்ணுங்க. அப்போ இந்த கோபமும் தர்க்கமும் உங்களுக்குள்ளே வைத்துக்கொண்டு நீங்கள் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுறதுனால எந்த பிரயோசனம் இல்லை. பிரயோசனமே இல்லை. சும்மா சத்தம் போட ரபா ரபா ஷகா ரபா தர கக்க ரபா அவ்வளோதான் வரும், சத்தம் மட்டும் வரும், ஒன்றும் ஒரு துரும்பும் அசையாது. இப்போ கோபமும் தர்க்கமும் இருந்தால் உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படாது. நீங்கள் கை வைக்கவே வேண்டாம். அது எனக்கும் பொருந்தும், மற்றவர்களுக்கும் பொருந்தும். கோபம் தர்க்கம் கசப்பு இருந்தால், பாவம் இருந்தால் உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படவே மாட்டாது. அப்போ வேதம் அழகா சொல்லுற பவுல் என்ன சொல்கிறார் திமோத்தேயுக்கு, புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ணவன். நீ எந்த இடத்துல இருந்தாலும் நீ பரிசுத்தத்தோடு கோபம் இல்லாமல் தர்க்கம் இல்லாமல் நீ போய் கரங்களை உயர்த்தி தேவனும் சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஜெபம் கேட்கப்படும். அந்த ஜெபம் கேட்கப்படும். நீங்கள் கைகளை நீட்டுங்க, யாருடையும் கசப்பு வைக்காதீங்க, பரிசுத்தமுள்ள ஜீவியுங்க. தேவன் கூட ஜெபத்தை கேட்கிறவராக இருப்பார். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழி நடத்துகிறார். அவன் தேவனை நோக்கி கரங்களை உயர்த்த பொழுது ஜெயம் உண்டானது. அதே மோசே கையில் கோல் இருக்குது. தேவன் சொல்லுகிறார், என்ன கண்மலையை பார்த்து என்ன சொல்லுவார் ஆண்டவர், பேசுண்டார். இவர் அடிச்சே போட்டார். ஏனென்றால் கண்மலையில் யார் இருந்தது? தேவன் இருந்தார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் சொன்னதை நீங்கள் நானும் கேட்க வேண்டும். தேவ சத்தத்துக்கு நீங்கள் நானும் செவி கொடுக்கிறதா வேண்டும். ஹல்லேலூயா. இந்த மோசே அதனால் சிநேகிதனை போல தேவன் பேசினார், எல்லாம் செய்தார், ஆனாலும் ஒன்றுமே இல்லை. ஆறாள் நடந்தது. கூட இருந்த ஜனங்கள்லாம் கோவப்படுத்தினது. கூட இருந்த ஜனங்கள்லாம் கோவப்படுத்தினால அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஜனங்களை கொண்டு வந்து இருப்பார். எல்லாரும் அவர் என்ன கடவுளே என்று சொல்லி பேசாமல் மீதியானியர் தேசத்தில் ஆடம் மேய்ச்சிட்டு அவன் நிம்மதியாக புள்ள விட்டோட இருந்திருப்பான். கத்த சொல்ல, போ வா, இந்த ஜனங்களை விடுதலை கொண்டு அழைத்து கொண்டு வந்த தேவன் கடைசி காணானுக்குள்ளே நீ போகவே முடியாது. கெஞ்சிறான், ஆண்டவரே நான் பார்க்கட்டு முடியல, ஆண்டவர் மலை உச்சியில் கொண்டு போய் பாரு, ஆனால் நீ போக மாட்டான். காரணம் என்ன? கூட இருந்தவனை கோபப்படுத்தினார்கள். அப்போ கோபமும் தர்க்கமும் இருந்தால் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கவே முடியாது. கோபமும் தர்க்கமும் இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நீங்கள் நானும் பிரவேசிக்க முடியாது. நீங்கள் நான் ஜெபம் பண்ணும் பொழுது நாங்கள் தர்க்கம் இல்லாமல் கசப்பில்லாதபடி ஜெபம் பண்ணுறவர்களாக இருக்க வேண்டும். 2 வசனம் 3 வசனம் இருக்கு, வாசித்து முடிக்க போகிறேன். சங்கீதம் 109 சங்கீதம் 24 வசனம். சங்கீதம் 109:24. உபவாசத்தினால் என் முழங்கால்கள் தளர்ச்சி அடைகிறது, என் மாமிசம் புஷ்டியாயிட்டு உலர்ந்து போகிறது. புஷ்டியற்று. மீண்டும் வாசிப்போம். உபவாசத்தினால் என் முழங்கால்கள் தளர்ச்சி அடைகிறது, என் மாமிசம் புஷ்டியற்று உலர்ந்து போகிறது. ஆமென். அப்ப என் மாம்சம் பெலனற்று என்ன போயிட்டாம்? உலர்ந்து போயிட்டு. காரணம் என்ன? அவ்வளவு நெருக்கம் சோதனைகள் இருந்தாலும் இவர் என்ன செய்கிறார்? தாவீது உபவாசம் பண்ணுகிறார். உபவாசம் என் முழங்கால்கள் தளர்ச்சி அடைகிறது. நான் நேரத்தை பார்த்தேன், வயது 30 நாள் வரும், பயத்தினால வரும், எல்லாமே. சில பேருக்கு கோபம் வந்தாலும் நடுங்குவாங்க, தெரியுமா? சில பேருக்கு கோபம் வந்தால் ஒரு நடுக்கம் வரும், பிடிக்கலாக்கலை. ஆனால் இவருக்கு உபவாசத்தினாலே முழங்கால்கள் தளர்ச்சி அடைகிறது, என் மாம்சம் பூச்சி அடைகிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமில்லை, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் தாவீதின் ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. தேவன் எப்படி சொன்னார்? என் இருதயத்துக்கு ஏற்றவன். எத்தனை பேர் நீங்கள் சொல்ல போகிறீங்க, நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண போகிறேன் ஆண்டவரே? எத்தனை பேர் 2 நாளைக்கு 3 நாளைக்கு உபவாசம் பண்ண முடியும்? இந்த முறை மிஷன் வாராக்கள் எல்லாருக்கும் அப்படியோ, எப்போ போகிறோமோ மிஷன் முடிஞ்சு வர மாட்டோம், எல்லோரும் பாஸ்டிங் 7 நாளும் எல்லாருக்கும் பாஸ்டிங். இந்த மிஷன் ஊழியத்துக்கு வர என்ன கோமதி? ஓ ரெடியா? கோமதியாக எல்லாருக்கும் முதல் வழிகட்டு இருக்குப்பேன். எல்லாருக்கும் பாஸ்டிங் எல்லாரும். ஆமேன். உபவாசத்தில் அவருக்கு கால்கள் என்னவாம்? முழங்கால்கள் தளர்ச்சி அடைந்தது, மாம்சம் புஷ்டியற்று உலர்ந்து போய்விட்டது. ஆனாலும் தாவீது கர்த்தர் உயிரோடு இருக்கும் பொழுதே தாவீது பின்வரும் சந்ததியையும் ஆசீர்வதிப்பேன், அவன் நிலையான வீட்டை கர்த்தர் கொடுப்பேன் என்று சொல்லி எப்பொழுதும் விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும் என்று கர்த்தர்
தாவீதுல காலத்திலே தாவீதுக்கு பின்வரும் காரியத்தை கர்த்தர் சொன்னார். அப்போ உங்களுக்கும் எனக்கும் தாவீது பின்வரும் எங்களுடைய சந்ததியை குறித்தும் செய்ய வேண்டிய எதிர்காலத்தை குறித்தும் கர்த்தர் உங்களோட என்னோட பேச வேண்டும் என்று சொன்னால் உபவாசம் பண்ணி கரங்களை உயர்த்தி நாம் தேவனுக்கு முன்பாக ஜெபிக்கிற மக்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா சில இடங்களிலே என்ன சொல்லுவாங்க, தானியேலில் நான் வசனத்தை பார்க்க நான் சும்மா சொல்லுகிறேன். தானியேலில் என்ன சொல்லுவான், புத்தகத்தை பார்க்குற ராஜா என்ன சொல்லுவான், முழங்கால்கள் என்ன சொல்லுவான், நடுங்கி வசிக்க போகிறீங்களா? அடுத்து வாசிங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது, அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டது. அவன் ஏன் நடக்குன்னு சொன்னால் பயத்தினால என்னன்னு சொன்னால் அவன் தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு போன பரிசுத்த இந்த பனிமுட்டுக்களை கொண்டு போய் என்ன செய்கிறான், அவரும் அவருடைய ராஜா பிரதானிகளோடு சேர்ந்து அதை குடிக்கிறாங்கள், ஆல்கோஹால் குடிக்கிறார்கள். உடனே அது என்ன சொல்லுவோம், தானியலும் பிரதானிகளும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டான் இருந்தான். தானியலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவன் ராஜ்யம் முழுவதுக்கும் அதிகாரியாக இருந்தான். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், இந்த காரியத்தை செய்யும் பொழுது தேவனுடைய கை எழுதி கொண்டே இருக்கிறது. உடனே ராஜா இதை கண்ட உடனே என்ன நடக்குது, அவன் ஹல்லேலூயா நடுங்கிறான். முழங்கால் எல்லாம் அவனுக்கு பலனற்று போய்விட்டது. ஆனாலும் கர்த்தர் உங்களை மென்மைப்படுத்துகிறவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசி எடுத்து வாசிக்க போகிறோம். இன்னும் 2 வசனம் தான் இருக்கிற. புலம்பல் எடுத்துக்கொள்வோம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்க தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம். அப்போ நீங்களும் நானும் கரங்களை மாத்திரமல்ல, உங்களுடைய என்னுடைய இருதயத்தையும் பரலோக தேவனுக்கு முன்பாக ஏறெடுக்க கடவோம். அப்பொழுது நடக்கிற காரியம் என்னென்று சொன்னால், எபிரேயர் 12:12 எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆகையினால் நீண்ட கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் எல்லாரும் நீண்ட கையில் நெகிழ்ந்த கை நெகிழ்ந்த கைகளையும் ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்காலையும் நீங்கள் திரும்ப நிமித்தி முடமாயிருக்கிறது இது அனுஷா வேணுமென்று செய்கிற மாதிரியே இருக்கேன். கொண்டு வாசிப்போம், முதல் 2 வாசிப்போம். ஆகையால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி வாசிங்க. முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும் படிக்க உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். 2 காரணம் சொல்கிற ஆண்டவர் எப்படி நீங்கள் நெகிழ்ந்த கைகளை தளர்ந்த முழங்காலையும் நாம் என்ன செய்வோம், திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள். செவ்வைப்படுத்துங்கள். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. ஹல்லேலூயா. பாருங்கள், யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதும் இல்லை. உங்களோட தளர்ந்து போன கைகள் பலப்படப்பதும் இல்லை. தள்ளாடும் முழங்கால்கள் பலனடைய போவதும் இல்லை. செய்ய வேண்டியது பரிசுத்தம். பரிசுத்தத்துக்கு நேராக இன்னும் கரங்களை உயர்த்த வேண்டும். எழுந்து ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும்